இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் அருமையான கந்தர்ப்பம் இல்லை வெள்ளையப்பம் எப்படி வேணால் சொல்லலாங்க. இதை ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது கார சட்னியோட கூட சாப்பிட்லாம். இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு கப்பில் பச்சரிசி தலை தட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் குமிச்சு உளுந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிடுங்க. இப்படி தண்ணி கிளியராக வர்ற அளவுக்கு. இதுக்கு வெல்லம் தலை தட்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதமெல்லாம் தேவையில்லை. இப்போ ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ அதில் வடிகட்டி அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொட்டிட்டு இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிட்டு குழிக்கரண்டியால் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஊற்றி எடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான கந்தர்ப்பம் ரெடி.